Hi guys. நீங்க பார்த்தீங்கன்னா பிபி டேக். ஸோ இன்னைக்கு வீடியோ எது பற்றினு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் வீடியோ நீங்களும் எப்படி எடிட் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டீங்கன்னா நாங்கள் பரவாயில்ல அப்படியே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இது நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா davinci ரிசால்வ். ஃபர்ஸ்ட் davinci ரிசால்வ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் எங்கே போய் ஏற்றுறது, இதில் பேசிக் ஒர்க்லாம் எப்படி பண்ணுறது தெரியலனா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, உங்கள் சாஃப்ட்வேரில் நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அன்டைட்டில் ப்ராஜெக்ட் அதாவது நியூ ப்ராஜெக்ட் உள்ளே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் மீடியா கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபைல் வரும். ஸோ நீங்கள் யாருமே ஷூட் பண்ணி வச்சுருக்க ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு இந்த ஃபுட்டேஜ் வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்து வச்சுருங்க. கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், உங்கள் கிளிப்பில் கலர் கிரேடிங் முடிக்காமல் இருந்துச்சுன்னா முடிச்சிருங்க. ஏன்னா இது பண்ணிவிட்டு கலர் கிரேடிங் பண்ணிங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் ஃபியூஷன், அதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் எடுத்துனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் எடுத்துனீங்கன்னா திருப்பி ஓப்பன் ஆகும். இந்த வாட்டி பெயிண்ட் செலக்ட் பண்ணால் ரெண்டு ஆப்ஷன் வரும், மாஸ்க் பெயிண்ட். ஸோ நீங்கள் பெயிண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். அண்ட் திருப்பி ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார். இந்த வாட்டி சாஃப்ட் க்ளோ, SOFTGLOW சாஃப்ட் க்ளோ போட்டிங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது நம்ம எடுத்துன்னு போய்ட்டு நம்ம கிளிப்போட ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அந்த மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் வச்சுக்கோங்க. merge MERGE போட்டிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். ஸோ ஆட் கொடுத்துக்கோங்க. ஆட் ஆகிடும். உங்கள் கிளிப்பை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் சாஃப்ட் க்ளோவையும் மர்ஜையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சாஃப்ட் க்ளோவோட பாக்ஸை மர்ஜோட ஃபர்ஸ்ட் ரேங்கில் செஞ்சு வச்சிங்கன்னா ஜாயின் ஆகிடும். ஸோ ஜாயின் பண்ணோடனே உங்கள் இமேஜ் ஃபுல்லாக பிளாக் அவுட் ஆகிடும். ஸோ நீங்கள் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ஃபான்ற ஆப்ஷனை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி லோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மெயினாக ஒர்க் பண்ண போகிறது பெயிண்டில் தான். ஸோ நம்ம இது ஒரு ஸ்டெப்பாக வரைய தான் போகிறோம். ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வரைஞ்சி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ பெயிண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் க்ளோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே போய்ட்டு உங்கள் க்ளோ சைஸ் உங்களுக்கு எவ்வளோ தூரம் க்ளோ ஆகணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் திருப்பி பெயிண்ட்லேயே வந்துட்டு உங்கள் ப்ரஷ் கண்ட்ரோலில் போனீங்கன்னா உங்கள் ப்ரஷ் ஷேப்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ மெயினாக இது யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் சாஃப்ட் க்ளோக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்களோட ப்ரஷோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஸோ ப்ரஷ் கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ட்ராக் பண்ணிக்கோங்க எவ்வளோ பெருசு வேணுமோ. ஸோ நீங்கள் ஆரஞ்சு கலர் மாறுதா இப்போ நம்ம ட்ராக். ஸோ இது ஒன்றுனா ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நீங்கள் மூவ் பண்ணிட்டு ஒரு ஃப்ரேமுக்கு நீங்கள் வரையணும். ஸோ கண்டினியூஸாக எல்லா ஃப்ரேமுக்கும் வரதா தான் கண்டினியூஷன் தெரியும். அப்படின்னா பிளிங்க் ஆகி தான் வரும்.
ஓகே இதெல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசியில் இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னா லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ராக்கெட் சிம்பிள். ஸோ இவ்வளோ போயிட்டு உங்கள் ப்ராஜெக்ட் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணுற ஒரு லொக்கேஷன் கொடுத்துக்கோங்க. மெயினான விஷயம் உங்கள் ஃபார்மேட். ஸோ இங்கே MXF 0P இந்த கண்டெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுருக்கேன். நீங்கள் MP4க்கு மாற்றிக்கோங்க. ஆட் டு ரெண்டர் கான்டியூ. ஸோ ஸ்டார்ட் ரெண்டரிங். ஓகே அவ்வளோதான், ரெண்டராக முடிஞ்சிச்சு. ஸோ உங்கள் சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சேவ்லாம் சேவ் பண்ணிக்கோங்க. டோன்ட் சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்டை போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த எடிட்டிங் பற்றி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி ஓட்டிங்கன்னா நான் போகிற வீடியோக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.